ஹலோ மக்களே, நம்ம தச்சுமா சேனலில் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. அது கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்டேட்ஸ் வந்து நிறைய கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாரீஸ் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்காக. இது வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணிக்காக நாங்கள் வந்து வாங்கினது. எனக்கு ரொம்பவே பிடிச்சி எடுத்தது. ஃபஸ்ட் டைம் அவங்க சாரீ கட்ட போகிறாங்க. ஆசைப்பட்டு கேட்டதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாகவே நம்ம வாங்கியாச்சு. 3000 நம்மளுக்கு நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அந்த 3000 வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி தாங்க. அதனால் நான் வந்து சொல்கிறேன், மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. இப்போ வந்து நாங்கள் ரெட்டில் பார்த்தோம். ரெட்டு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்காததுனால இது வந்து சேமாக வச்சு பார்த்ததுல எனக்கு வந்து இந்த கலர் வந்து பிடிச்சிருந்தது. ஏற்கனவே வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது எடுத்து செலக்டிவாக எடுத்துருக்கோமோ அதில் எடுத்தாச்சு. இது வந்து பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்து பிரிக்கவே செய்வேன். எல்லோரும் மேலோட்டே பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து நான் வந்து காமிச்சிட்டு வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பிரிக்கும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பல்லு பாருங்கள், நம்மளுக்கு வந்து முந்தானை சொல்லுவாங்கள்ல, அந்த முந்தானை வந்து எப்படி இருக்குன்ட்டு நல்லா கிராண்டாக கொடுத்துருந்தாங்க. பெரிய பெரிய மாங்காய் போட்டு பார்டர் பார்த்திங்கன்னா குட்டி மாங்காய் வந்து வச்சுருந்துச்சு. நான் வந்து வீடியோ எடுக்கிறப்போ அந்த மைக் ஆன் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ தான் தெரியுது அந்த வீடியோவில் வந்து மைக் வந்து அந்த லைட்டே எரியல. அதுக்கப்புறம் வச்சு வச்சு பார்த்தா அதுக்கப்புறம் கேட்கலாம். அதனால தான் சரி வந்து நம்ம ஓன் வாய்ஸாக இப்படிக்கா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்டர் பாருங்கள், அழகாக இருந்தது. அந்த லைட்டு வெளிச்சத்துக்காகவும் அந்த லைட்டு வெளிச்சத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு நல்ல ஒரு கல்யாண புடவை மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அது விரித்து பார்க்குறப்போ எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு வந்து சாரீ செலக்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ தெரியாது, கட்டினதும் இல்லை. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே வந்து பட்டில் வந்து இது பண்ண மாதிரி இருந்தது. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸில் நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ப்ளெயினாகவே தைச்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாமே சாரீ கிராண்டாக தானே இருக்குது. அதனால் வந்து ப்ளெயினாகவே வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்றனால இருக்குது. அது எப்படி ஐடியா பண்ணுவாங்களோ தெரியல, கிராண்டாக தைப்பாங்களா சிம்பிளாக தைப்பாங்களான்ட்டு. இது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து எடுத்த சாரீ. இது வந்து 1000 ருபீஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாரீ, சரியாக தெரியல. அம்மாது வந்து எனக்கு நான் தான் செலக்ட் பண்ணேன். அம்மாதும் அங்கே வந்து போய் அம்மா வந்து உட்காந்துட்டாங்க. அம்மாவுக்கு வந்து நான் ஒன்று எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். இது எனக்கு பிடிச்சிருக்குமான்னு சொன்னேன். அவங்களும் சரி ஃபிக்ஸடாக இதுவே பிடிச்சிருக்கு, நான் இதுவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அப்புறம் அவங்கள்தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இது பாருங்கள், அது ப்ளவுஸில் வந்து எப்போவுமே ப்ளெயினாக தானே இருக்கும் சில ப்ளவுஸ்லாம், சிலதில் தான் வந்து டிசைன்ஸ் இருக்கும். எங்கள் அம்மா எடுத்துகிற எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து டிசைன்ஸ் அவ்வளோ இருக்காது, ப்ளெயினாக தான் இருக்கும். இந்த ப்ளவுஸில் வந்து புட்டாஸ் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் இதுலேயே வந்து கிராண்டாக இருந்தது அந்த பல்லு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், முந்தானையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் டிசைன்ஸ் மாதிரி இது வந்து பாருங்களேன், எது நார்மல் சாரீ மாதிரியே தெரியல, கொஞ்சம் பட்டு சாரீ மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காப்பர் சரிலாம் வச்சு அழகாக இருந்தது புடவை பார்க்குறப்போ. எனக்கு இந்த புடவையும் பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனால் இவங்க 2 பேருக்கும் வந்து நல்லா சூப்பராக எடுத்துட்டோம். எனக்கு வந்து பார்க்குறப்போ அவ்வளோவா எனக்கு தோணலை. ஏன்னா வந்து இது வந்து 2மே வந்து வேறு கடையில் பர்ச்சேஸ் பண்ணது. எனக்கு வந்து வீராஸில் தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீராஸில் போய் பார்த்தேன். அங்கே பார்த்துட்டு எனக்கு இங்கே வந்து பார்க்குறப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நடுவில் அண்ணி வந்து ஏதோ கொடுத்தாங்க, அதனால் சரி கட் பண்ணல. நம்ம அப்படியே ஃப்ளூயண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்க அப்படியே கலாய்ச்சிட்டு பேசிகிட்டு இருந்ததுனால சரி அப்படியே எடுத்துகிட்டேன். வாய்ஸும் கேட்கவே இல்லை, எதுக்கு அதை வேறு கட் பண்ணணும் அப்படின்ட்டு. அம்மா வந்து உட்காந்துருந்தேன். ஒரு சாரீ பிரிக்கிறப்ப அவங்கவுங்க வெயிட்டிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் சில்க்குங்க. ஆன்லைன்லேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ அப்போ வந்தப்போ 1200, 1400, 2000 அப்படி இருந்துச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே ட்ரெண்டிங்காக கலக்கிட்டு இருந்த சாரீ பார்த்திங்கன்னா நம்ம வீராஸில் பார்த்திங்கன்னா இது 615 ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து 590 என்னமோ இருக்குது. 2 விதமாக இருக்குது. நான் இது 590 நினச்சி தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் டேக் மாற்றி வேறு மாதிரி கொடுத்துட்டாங்க 615ன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஸ்பேஸ் சில்கில் வந்து ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் கத்ரி கலரில். நான் ஆனால் எடுத்தப்பவே ஸ்பேஸ் சில்க்குன்னு தெரிஞ்சு எடுக்கல. அது 1200, அது ஹெவி ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மக்கிட்டேயும் ஸ்பேஸ் சில்க்குன்னு ஒரு சாரீ இருக்குது, அது ஸ்பேஸ் சில்க்குன்னே எனக்கு அப்போ தாங்க தெரியும். அதுக்கப்புறமா இருக்குன்னு எடுக்கல.
சரி ஜர்தோசி பீட்ஸ் வச்சு இந்த saree வந்து நம்ம எடுத்துக்கலாம், அம்மா வந்து நல்லாயிருக்கு எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இருந்தால் என்ன, அந்த ஸ்பேஸ் சில்க் saree அது வேறு கலர் இது வேறு கலரில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது. நான் வந்து sarees வந்து நான் பார்த்தேன். அந்த எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்றத விட சரி எதுக்கு அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இந்த saree வந்து 2000க்கு மேலே தான் இந்த சாரியும். அது வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. சரி இந்த சாரியே நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து டார்க் கலர்ஸ் தாங்க எப்போயுமே பிடிக்கும், லைட் கலர் வந்து அவாய்ட் பண்ணுவேன். சரி இந்த ஹேஷ் கலர் வந்து எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்காமே இருந்தேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவே வந்து ப்ளவுஸ் வந்து டார்க்காக இருக்கனால கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணுன்னா தச்சுட்டு எது நல்லாயிருக்கோ சூட்டபுளாக அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துச்சு. அதனால் நான் எடுக்கவே இல்லை. எனக்கு அந்த சாரியே போதும் ஸ்பேஸ் சில்க்கு. ஆனால் அண்ணா சொன்னா நீ ஸ்பேஸ் சில்க் அந்த சாரீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் என்ன தோணுதோ நம்ம அதை தானே செய்வோம். அம்மாது பார்த்திங்கன்னா அந்த பாப்கார்ன் சாரி மாதிரி இருந்தது, பஞ்சு மாதிரி. அது வந்து வெறும் 250 என்னமோ தாங்க, அதுவும் அழகாக இருந்தது. அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன் ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருந்தோம், நல்லா இருந்துச்சு அவருக்கும். எப்படி ஜென்ஸுக்கு விட லேடிஸ்க்கு தாங்க எப்போயுமே வந்து நிறைய விதவிதமாக கலர் கலராக ரகரகமாக இருக்கும். அப்பாவுக்கு வந்து நாங்கள் அதை செலக்ட் பண்ணோம். அப்பா வந்து எப்போயுமே வந்து அவருக்குன்னு போயிட்டு எதுவுமே கடையில் வாங்கினதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க, எங்கே கூட்டின்னு போகிறீங்களோ கூட்டின்னு போனவோ சொல்லுங்கள், அங்கே நான் வந்து கூட்டின்னு போகிறேன், நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுவார். எது எடுத்துகிட்டு வந்தாலும் எந்த குறையும் சொல்ல போகிறதில்ல அப்பா. அவர் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிடுவார் எது எடுத்துகிட்டு வந்தாலும். மறக்காமல் நம்ம தச்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.